அறிவாளியை நேசிக்கும் அறிவாளி ராசியான கன்னிராசி அன்பர்களே, பொதுவாக அந்த கன்னிராசியை அறிவு ஜாஸ்தி, அறிவு ஆளுமையும் ஜாஸ்தி. இந்த நேரத்தில் இந்த ஜனவரியிலிருந்து பிப்ரவரி சில நாட்கள் வரைக்கும் செவ்வாய் வக்ர பயிற்சி நடக்குதுங்க. செவ்வாய் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துலேருந்து வக்ரம் பெற்று 10ஆம் இடத்துக்கு போகிறார், மிதனத்துக்கு போகிறார். ஏன் இந்த ராசி உங்களுக்கு எப்படி எஃபெக்ட் பண்ணுன்னா, அவர் தான் அவங்க 3, 8க்குரியவர். 8ஆம் அதிபதி கெட்டவன் கிட்டிடும் ராஜயோகம். அவர் உங்களுக்கு நல்லது பண்ணணுமா கெட்டது பண்ணணுமா அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பயணிக்க வேண்டிய சூழ்நிலை உண்டு. ஆல்ரெடி உங்கள் ராசியில் கேது பகவான் இருக்கார். சில காலத்தில் கண்டகச்சனி வருகிற கால சூழ்நிலை வந்திருக்கு. இந்த நேரத்தில் இந்த பகவான் எடுக்கிற ஒரு முக்கிய முடிவுகள் உங்களுக்கு யோகத்தை கொடுக்க போகிறது. அது என்னென்ன யோகங்கள், கோயில் வழிபாடுகள் என்ன, குலதெய்வ கோயில்கள் என்ன சொல்லுது, கும்பாபிஷேகம் ஒரு கோயில் நடக்க போகுது, அதை பற்றிலாம் தெளிவாக பேசுகிறோம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். ஃபஸ்ட், உங்கள் ராசிக்கு அதிபதி பார்த்திங்கன்னா புதன் உங்கள் 3ஆம் இடத்துல சில மாதங்கள் வக்ரம் பெற்றிருந்தார். அப்புறம் வக்ர நிவர்த்தி ஆனதே முதல் வெற்றி. ஏன்னா வக்ரம் பெற்றிருக்கும்போது எதுவுமே டிசிஷன் எடுக்க முடியாமல், உறவினர்கள் வீட்டில் போனது, சொந்த பந்தத்துக்கு போனது, எங்கேயுமே ரெஸ்பெக்ட் இல்லாமல் இருந்தது. வேலை செய்கிற இடத்துல பார்த்திங்கன்னா ஏதோ ஒன்று குறை சொல்லிட்டே இருந்தாங்க. ஆல்ரெடி நீங்களே அவ்வளோ பர்ஃபெக்டான ஆள், உங்களையே குறை சொல்லிட்டாங்களா அப்படிங்கிற அளவுக்கு இருந்தது. இதுவே 10ஆம் அதிபதி வேறு அவர். அப்போ செய்கிற வேலையை திருப்பி செய்கிற மாதிரி, அதுக்குன்னு டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட வேலைகள் திருப்பி இருக்கிறது, உங்களை குறை சொல்கிற மாதிரியே இருந்தது சில மாதங்கள். அத்தனைக்கு விடிவு காலம் வந்தாச்சு. இனி உங்களை புகழ்ச்சியின் உச்சிக்கு செல்ல போகிற சூழ்நிலை உண்டு. குறை சொன்னவர்களே உங்களை பாராட்டும் சூழ்நிலை. உங்கள் 10ஆம் அதிபதி இப்போ வலுப்பற்று 4ஆம் ஸ்தானத்துக்கு சென்று 10ஆம் வீட்டை வர பார்க்கறனால தொழில் சம்பந்தப்பட்டதில் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது. உங்கள் தொழிலில் வளர்ச்சி அபிர்விதமாக இருக்க போகுது. ஒரு சில பொருட்களை வீட்டில் இருந்தே வேலை செஞ்சவங்க, வீட்டிலேயே பொருள் வச்சுட்டு இருந்தவங்க, இப்போ என்ன நடக்குதுன்னா இது தொழிலில் ரெட்டிப்பு வளர்ச்சி. ஒரு நல்ல கணிசமான புது ஆர்டர்கள் கிடைக்கிறது, புது நபர்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் வருது. இதனால் உங்களுக்கு டெவலப்மெண்ட் மட்டும் இல்லை, அடுத்த சில மாதங்களுக்கு இந்த கான்ட்ராக்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குறிப்பாக ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, இந்த டீ சம்மந்தப்பட்ட அந்த பேக்கரி ஐட்டம்னு வச்சுக்கோங்களேன், அது சம்மந்தப்பட்ட அந்த பொருட்கள் பண்ணுறவங்க, பேங்க்கு ஆடிட்டிங் சம்மந்தப்பட்ட துறை சார்ந்தவங்களுக்கு ரொம்ப யோகமாக இருக்குதுங்க. இது ஃபினான்ஸ் கொடுத்து வராத தவிச்சவங்க, சார் பணத்தை கொடுத்துட்டு ரொம்ப தவிச்சிட்ருக்கோம், வருகிற சூழ்நிலை வந்தாச்சு. நீங்கள் ஒன்று பண்ணணும், நீங்கள் கேட்கணும், எப்போ பணம் தரீங்க, எங்கள் பணம் இருக்குது என்னங்கன்னு. இதுதான் முக்கியம். ரைட். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் 2, 9க்குரியவர் சுக்கிர பகவான் அங்கே பயணிக்கும் பொழுது வேலையில் இம்ப்ரூவ்மெண்ட் உண்டு. தடைபற்ற வேலைகள் நடக்கப் போகிறது. வருமானம் அதிகரிக்க போகுது. இந்த ஹெல்த்தை பற்றி பின்னாடி ஒரு பாயிண்ட் இருக்குது, அது சொல்கிறேன். ஃபஸ்ட்டு, வேலை என்றதில் ஒரு அங்கீகாரம் உண்டு, அதில் வளர்ச்சி அடைகிற சூழ்நிலை வந்தாச்சு. பெண்களால் ஆதாயம், இப்போ பெண்ணாக இருந்தாலும் இன்னொரு பெண்ணால் ஆதாயம், மேல் அதிகாரிகள் உங்களுக்கு உதவ போகிறார்கள். தொழில் வேலை சார்ந்து ஒரு சின்ன பயணம் உண்டு, அந்த பயணத்தின் மூலம் ஆதாயம். பிஸ்னஸ் ரீதியாக கொஞ்சம் வெளியே போயிட்டு வாங்குறாங்க, கொஞ்சம் அடிக்கடி அவுட்டிங் போகிற மாதிரி இருக்குது, ஒரு வெளி மாநிலம் போய் பார்த்து ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ண வேண்டியது இருக்குது. இது எல்லாமே சக்ஸஸ். உங்கள் 12ஆம் அதிபதி 4ல் இருந்து சில தொந்தரவுகள் இருந்த வீடு சம்மந்தப்பட்ட செலவுகள், தண்ணி லீக் ஆகிட்டே இருந்தது, இந்த மோட்டார் பிரச்சனை வந்தது, ஒரு சிலருக்குலாம் மோட்டார் பிரச்சனை எண்ணற்ற பிரச்சனையாக இருந்தது. அது இந்த வாகனம் சம்மந்தப்பட்டதையும் தொந்தரவு, நான் நினைக்காத ஸ்டார்ட் ஆகலை, இந்த மாதிரி இருந்ததில்லை. இப்போ அது சரியாயிருச்சு. அடுத்த நல்லா டெவலப் ஆக போகுதுன்னே சொல்லலாம். அப்போ வீட்டு அருகில் ஒரு கோயில் சம்மந்தப்பட்ட கும்பாபிஷேகம் நடந்திருக்கும், இல்லை நடக்க போகுது. அந்த கோயிலுக்கு சென்று பிரார்த்தனை செய்யுங்கள். அதான் உங்களுக்கு பரிகாரமே. இன்னொரு கோயில் இருக்குது, இருந்தாலும் இதுதான் ஃபஸ்ட்டு பரிகாரம். வீட்டு அருகில் கோயில் கும்பாபிஷேகம் சம்மந்தப்பட்ட ஒரு கோயில் இருக்குது, அந்த கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்யுங்க. இது வளர்ச்சி. இப்போ உங்கள் தாயினோட உறவுகள் இனி கொஞ்சம் சண்டை சச்சரவுகள் குறைய போகுது. இந்த நேரத்தில் ஒன்று புரிஞ்சுக்கணும், இந்த ராசிக்காரங்க, கணவன் உங்கள் தாய் இந்த 2 பேர்த்தும் ஒன்றா பேலன்ஸ் பண்ணுற அம்சம் இப்போ இல்லை. அப்போ இதே பெண்ணாக இருந்தால் உங்கள் மனைவி உள்ள அம்மா, இந்த 2 பேர்த்தையும் பேலன்ஸ் பண்ணுற அம்சம் பொதுவாக உங்களுக்கு ராசிக்கு தன்மை கம்மி, அது இந்த நேரத்தில் இல்லை. அப்போ எந்த பக்கம் நியாயம் இருக்கோ அந்த பக்கம் பேச வேண்டிய சூழ்நிலை. இதுதான் ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா, திருமணம் ஒரு பாயிண்ட்டுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சில நேரத்தில் உங்களுக்கு பிடிச்சா உங்கள் ராசியில் உங்கள் தாய்க்கு பிடிக்காது, உங்கள் தாய்க்கு பிடிச்சா உங்களுக்கு பிடிக்காது. இந்த கான்வர்சேஷன்
ஃபஸ்ட்டு நீங்கள் டிசிஷன் என்ன எடுக்க வேண்டியதுன்னா, உங்களுக்கு பிடித்த வரனை பார்ப்பதில் உறுதியாக இருங்கள். ரைட், இப்போ போவோம். திருமணம் என்ற ஒரு நிகழ்வு இனிதே நடக்கப் போகிறது. ஏன்னா உங்கள் ராசிக்கு கேது 7ல் ராகு கேது பரிகாரம் ஆல்ரெடி செஞ்சுருப்பீங்க. ஒரு சிலர் செய்யாதவங்க செஞ்சுக்கங்க. இது ராசி ரீதியாக செய்ய வேண்டிய பரிகாரம், லக்ன ரீதியாக இருந்தாலும் இல்லைனாலும் செஞ்சாகணும். இப்பொழுது தடைபற்ற வரன் முடிய போகிறது. திருமண உறவுகள் இனிக்கும். கணவன் மனைவி பிரச்சனைகளுக்கு ஒரு சுமூக முடிவு வருகிற காலகட்டம். அப்போ தனி குடித்தனம் யோகம் இருக்குது. தனி குடித்தனம் போகிறது யோகமாயிருச்சு. இப்போ உங்கள் ராசிக்கு இப்போ கூட்டு குடும்பத்திலேருந்து தனி குடித்தனம், தொழில் ரீதியாகவும் சரி, வேலை ரீதியாகவும் சரி, இப்போ போகிற யோகம் உண்டு. உங்கள் கலஸ்திரம் கணவன்னா உங்கள் ஆப்பனன்ட் பார்ட்னர் ஊரில் சொத்து வாங்குகிற யோகம் வந்திருக்கு. செவ்வாய் அங்கே தான் பயணிக்கிறனால இப்போ பெண்ணாக இருக்காங்கன்னா உங்கள் கணவன் ஊரில் சொத்து, ஆணாக இருக்காங்கன்னா உங்கள் மனைவி ஊரில் சொத்து வாங்குகிற யோகம் வந்திருக்கு. சொத்து வாங்கலான்னா வாங்கலாம். அதன் மூலம் ஆதாயம் ஒன்று, வளர்ச்சியும் ஒன்று. வண்டி வாகனம் இப்பொழுது வாங்கிக்கலாம். இந்த அஷ்டமச்சனி வரதுக்குள்ளே இந்த ஒரு வருடத்தில் என்னென்ன பண்ணிக்கணும் பண்ணிக்கலாம். சொத்தாக இருக்கலாம், வீடை இடித்து கட்டுறது, ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, செகண்ட் ஹேண்ட் வீடு வாங்குறது, இதெல்லாம் யோகம். குழந்தைகள் சம்மந்தப்பட்டது உங்களை பேரும் சீரும் சிறப்பும் அவங்க மூலம் சந்தோஷப்பட போகிறீங்க. குழந்தைகள் அறிவாளியாக இருக்கிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க. முதலோட இப்போ நல்லா பேசுகிறாங்க. ஏன்னா கிரக சூழ்நிலை இப்போ கோச்சார் ரீதியாக வந்திருக்கிறதுனால அது வளர்ச்சி வந்திருக்குது. ரைட். மூத்த சகோதர சகோதரிகள் ஏற்பட்ட மனக்கசப்புகள் குறையிறது. உங்களுக்கு முன்னாடி பிறந்தவங்களோட சின்ன சின்ன கருத்து வகைகள் முன்னாடியே பிறக்கலைன்னா அண்ணா என்ற சொன்ன உறவு இல்லை சித்தப்பா என்ற உறவு வகை குடும்பத்தில் ஏற்பட்ட மனக்கசப்புகள் குறைய போகிறது. அப்போ இந்த கசப்புகள் இப்போ நண்பர்கள் நிறைய பிரிந்த நண்பர்கள் ஒன்று சேரப்போகிறீர்கள். இதெல்லாம் உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கும். ரைட். அடுத்து இப்போ கடன், நோய், வழக்கு இது எப்படி வெல்வது அப்படின்னு பார்ப்போம். அதற்கு முன்னாடி யாருக்கெல்லாம் ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி பார்க்கணும், அந்த கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க. உறுதியாக பார்த்து தரப்படும். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய கமெண்ட் கேட்டிருக்கீங்க, அதை பற்றிலாம் பதில் சொல்கிறேன். இந்த கடன், நோய், வழக்கு வெல்வது எப்படி? கொடுத்த பணம் வருகிற சூழ்நிலை உண்டு. நீங்கள் கொடுக்க வேண்டிய பணமும் கொடுத்தாக வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஏன்னா இப்பொழுது கடனே அடைத்து வர வர ரொம்ப நல்லதாக இருக்கும். ஏன்னா அஷ்டமச்சனி தொந்தரவு அந்த அளவுக்கு கொடுக்காமல் இருக்கும். இப்போ கடன் அதிகரித்து சின்ன சின்ன வம்பு வழக்குகளை, சண்டை சச்சரவுகள், கோர்ட்டு வரைக்கும் போகாமல் சமாதானப்படுத்திட்டு போகிறது பெட்டர். ரொம்ப பெரிய அளவுக்கு பிரச்சனை கொண்டு வராமல் இருங்க. இது ரொம்ப முக்கியம். கடன் சம்மந்தப்பட்டவங்களுக்கு கடன் கொடுக்க வேண்டியவங்களுக்கு கரெக்டான பதில் கொடுங்க. ஃபோன் அட்டன் பண்ணாமல் இருந்தால் பிரச்சனை வரும். ஏன்னா உங்கள் 3ஆம் அதிபதியே 8ஆம் அதிபதி. இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃபோன் அட்டன் பண்ணாமல் இருந்தால் பிரச்சனை வந்துடும். ஃபோன் அட்டன் பண்ணி ஒரு தகவல் சொல்லிட்டா கரெக்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு. ரைட். அடுத்து இந்த நோய் சம்மந்தம், பொதுவாக கண் சம்மந்தப்பட்டது, தலை சம்மந்தப்பட்ட வியாதிகள், ஒரு சில தலைவலி, ஒத்த தலைவலி, தலையில் ஒரு பிரச்சனை, இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்குது. குறிப்பாக அந்த குடும்பத்தில் ஒரு கும்பராசி இருந்தால் இது இன்னும் நடந்திருக்கும் உறுதியாக. இந்த பிரச்சனைகள் உறுதியாகவே நடந்திருக்கு. அப்போ இந்த பிரச்சனைகள்லேருந்து மீண்டு வர வாய்ப்பு உண்டு. இதுக்கு நீங்கள் ஆங்கில மருத்துவம் எடுத்துக்கங்க. கடவுள் வழிபாடும் தேவை. இந்த கடவுள் வழிபாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் குரு பகவான் கோயிலுக்கு சுண்டல் மாலை அறிவித்து வழிபாடு செய்யுது. சங்கடகர சதுர்த்திக்கு இன்னும் கேது இருக்குது. சங்கடகர சதுர்த்திக்கு விநாயகர் வழிபாடு உறுதியாக தேவை. அதுவும் குறிப்பாக செவ்வாய்க்கிழமை வருகிற சதுர்த்தி வழிபாடு ரொம்ப ரொம்ப விசேஷம். செவ்வாய்க்கிழமை இப்போ வக்கரம் பெற்று உங்களுக்கு யோகத்தை கொடுக்குறாரு இல்லையா, 11லேருந்து 10க்கு வேற போகிறார். அப்போ இந்த நேரத்தில் சதுர்த்தி அது செவ்வாய்க்கிழமை அன்று இதை கும்பிட்டுக்கங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கும்பிட வேண்டியது அஷ்டமி இல்லை பஞ்சமி அன்று வழிபாடு செய்தால் உங்களுக்கு யோகம். இதெல்லாம் உங்களுக்கு லாபமகரமாக இருக்குது. இதெல்லாம் விட்டுறக்கூடாது. ரைட். இப்போ ஒரே ஒரு பாயிண்ட்டை சொல்லி நான் குயிக்காக நிறைவு பண்ணுறேன். ஒரு சில ராசி எண்கள், நிறங்கள்லாம் இருக்குங்க, அதை பயன்படுத்தி விட்டுருங்க. குறிப்பாக நீங்கள் பயன்படுத்த வேண்டிய ஒரு சில எண்கள் 7, 1, 5, அடுத்தது 3. இந்த எண்கள்லாம் பயன்படுத்தி சூப்பராக இருக்கும். புதன்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, வியாழன், இந்த கிழமையெல்லாம் பயன்படுத்தும் போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு வெற்றி வாகை சூடலான்னு சொல்ல அந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, யாருக்காவது கேள்விகள், சந்தேகங்கள் எதாவது இருந்தால் வீடியோக்கெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். உறுதியாக பதில் கொடுக்கப்படும். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.